வாங்க சார். என்ன சுந்தரவண்டி, எப்படி இருக்க? வேலு நல்லா இருக்கு. திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஆமாப்பா. ஏய் விக்கு, யாருக்கு? இந்த வேலையும் சைடுல பண்ணிட்டு இருக்கேன் வேலு. சென்னையில இருந்து வரவழைச்சு இங்க வித்துக்கிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட ஆர்டர் வருது. எனக்கு தெரிஞ்ச ஆளுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஓ ஞாபகம் வந்துருச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். ஒரு பீஸ் வேணா வாங்கிக்கிறியா? விலை எவ்வளவு? 10,000 இருந்து 15,000 வரைக்கும் இருக்கும். அதுவும் செலக்ட் பண்ற டிசைனை பொறுத்தும் முடியோட அடர்த்தியை பொறுத்தும் விலை இருக்கு. ஓ சுந்தர், அவ்வளவு காசுக்கு நான் எங்க போறது? அட என்னப்பா. சொல்லு குமரேசா. என்ன அமைஞ்சிருச்சா? சரி, வண்டி எப்படி? ஒரு வருஷம் தானா? சரிப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விடுறேன்ப்பா. என்ன சுந்தர வண்டி, என்னமோ வண்டி அது இதுன்னு பேசிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல வேலு, புதுசா கார் புரோக்கர் வேலை வேற பண்றேன்ல. அந்த ஆள் புதுசா கார் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சான். அதான் தகவல் சொன்னாங்க. இந்த பாரு, ஏகப்பட்ட சைட் பிசினஸ் எல்லாம் பண்ற போல இருக்கு. வேலு, என் கஸ்டமர் ஒருத்தர் காரை ஒண்ணு விற்க போறதா சொன்னாரு. நான் நம்ம சைடுல உள்ள ஆளுகளுக்கு எல்லாம் போன் பண்ணேன். அமைஞ்சிருச்சு, கமிஷனும் வந்துருச்சு. அதனாலதான். பரவாயில்லையே, நல்ல பிசினஸா இருக்கு. சரி சுந்தர வண்டி, என் மச்சான் ஒருத்தன் செகண்ட் ஹேண்ட்ல வண்டி வாங்கி ஓட்டலான்னு இருக்கான். எவ்வளவு வரும்? என்னப்பா சொல்ற? அது 1,00,000 ரூபாய்க்கு மேல ஆகும். அதை பத்தி உனக்கு என்ன? அவன் மாமனார் வீட்டுல வாங்கி தராங்க. உன் மச்சான் கொடுத்து வச்சவையா, எடுத்த உடனே காரே வாங்கி தராங்க. ஆனா உன் மாமனார் வீட்டுல ஒரு இட்லி கூட வழி இல்லையே. சரி சரி, விடு விடு. இந்த பாரு, என்னெல்லாம் லேஸ்ல நினைக்காத. நம்மள உழைச்சு சாப்பிடற கூட்டம்யா. உங்ககிட்ட பிடிச்சதே எனக்கு இதுதான்ப்பா. டக்குனு காமெடி பண்ற பத்தியா? இது உழைச்சு சாப்பிடுறேன்னு சொன்னதா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. சரி சரி, எனக்கு ஒரு கார் அமைச்சு கொடுத்தா கமிஷன் எவ்வளவு தருவ? அட என்னப்பா இது ஒரு கேள்வி. நான் வாங்குறதுல உனக்கு பாதி தர்றேன். நிஜமாவா? சத்தியமாப்பா. அப்ப ஒண்ணு செய், எனக்கு கமிஷன் வேணா ஒண்ணு வேணாம். கமிஷனுக்கு பதிலா இந்த விக்க தருவியா? கமிஷனா விக்கா? சரி, நீ கேக்குற கமிஷன் பணத்துக்குள்ளதான் இதுவும் வரும். இருந்தாலும் நீ நம்மளா போயிட்ட, எடுத்துக்க. ஆனா பேரம் படிக்கணும். யோ சுந்தர், உனக்கு ஒரு வண்டி வித்து கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, சரியா? அப்ப சரி, இந்தா உட்காரியா, நானே வச்சு விட்டுறேன். வேலு எப்படி இருக்கு? என்ன வேலு இப்படி ஃபீல் பண்ற? என்ன சுந்தர், கேவலம் ஒரு இதுக்காக என்ன பேச்சு, என்ன கிண்டல். ரோட்ல போறவன் கூட கண்ணாடியை பார்க்காம என் தலையை பார்த்து சீவிட்டு போறான். கவலைப்படாத வேலு, இனி எவனும் வரமாட்டான். சத்தியமா சொல்றேன் சுந்தர வண்டி, இப்பதான் எனக்கு ஒரு கான்பிடென்ட், தைரியம், உறுதி எல்லாம் வந்திருக்கு. எது எப்படியோப்பா, நீ அரசியல்ல நிக்காத வரைக்கும் சரி. சரி சுந்தர், இந்த முடி வளருமா? ஏன் கேக்குற? இல்ல ஏன் கேக்குறேன்னா, மாசம் மாசம் உங்ககிட்ட வந்து முடி வெட்டிட்டு போகணுமா? ஏன் முடி கொட்டுச்சுன்னு இப்பதானே தெரியுது. இந்த முடியும் கொட்டுச்சுன்னா அப்புறம் விக்க தான் மாத்தணும். சும்மா போ சுந்தர வண்டி. சரி வரட்டேன். வேலு, காருக்கு பதிலா தான் விக்கு, ஞாபகத்துல வச்சுக்க. அது என் பொறுப்பு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த விக்கு கமிஷன்ல தான் வாங்கினதுன்னு எக்காரணம் கொண்டு என் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சு மண்டையிலே கொட்டி கொட்டி இதையும் பிச்சிருவா. அப்புறம் கேட்டா சும்மா பிரியத்துல அன்பா கொடுத்துன்னு சொல்லிடு. நீ காரை மட்டும் வித்து கொடு, உனக்கு பங்கு வச்சு விக்க வச்சு விடுறேன். ஆஹா, நண்பன்டா.